ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Buvis Tasty World. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி பண்ணதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கேக் ஊற்றி வைக்கிற டின்னை ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன விதமான டின் இருந்தோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு தூவி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம எல்லா பக்கம் படுற மாதிரி தடவி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் மைதா மாவு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை எந்த கட்டியும் இல்லாமல் சலிச்சிட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா சலிச்சிட்டு கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கலாம். நம்ம சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாவு பொருட்களை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் வெட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ண சுகர் கூட எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ண சுகராக இருந்தால் 3/4 கப் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் எடுத்துக்கிட்டேன். இது கூட தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய், உருக்கின வெண்ணெய் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேவைங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்ம ஓரளவு எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட்டிகள் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம முன்னாடியே செய்து வச்சுருந்தோம் இல்லையா கேக் டின், அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம முன்னாடி குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் டின் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா மாவையும் கேக் டின்னுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கலாம். டேப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம குக்கரில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். தூக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா டின்னு, அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வைக்கும் போது கரெக்டாக வைங்க. இதுவே நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு இதை குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வந்திருந்தது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.